நீங்கள் எங்கள் மேலே வச்சுக்கிங்களா ஒரு கேர் வச்சுருக்கீங்களா, ஜானு ஸ்பீடாக ஆட விடாதீங்க, இந்த மாதிரி பண்ண விடாதீங்கன்ட்டு. ஸோ அதே ரீசன் தான் என்னோடய அம்மா வந்து என்னென்னா ஸ்ட்ரிக்ட்டு, ஓவர் ஸ்ட்ரிக்ட்டு. நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் தான். கமெண்ட்ஸில் வந்து ஜானு வந்து நிறையா பேர் கேட்குறீங்க, ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து நீங்கள் இப்படி டான்ஸ் ஆடுறீங்களே, நீங்கள் உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களோட இதுக்கும் நான் ஓகே, நீங்கள் தப்பாக என்ன ஒன்று எங்களுக்கு ஒன்றும் சொல்லலை, நீங்கள் வந்து நல்லது தான் சொல்கிறீங்க, இந்த ப்ரெக்னென்சி டயத்தில் ஆடக்கூடாது, அது வந்து நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதோட இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்பீடாக ஆடுறதில்ல, ஜானு வந்து ஸ்பீடாக ஆடுறா சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த வீடியோ எடுக்கும்போது அதை எப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறோன்னு எனக்கும் என்னோட தங்கச்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா என் தங்கச்சி வந்து நான் ஆங்கிள் வச்சு கொடுத்தேன் அப்படின்னா அவள் வந்து கரெக்டாக இது வீடியோ எடுக்கிறா. எடிட்டிங்கில் போய் சாங்கை வந்து 1xல் இருக்கும், 1x வந்து டேரெக்டாக 0.5 கொண்டு போயிடும். 0.5 கொண்டு போனால் ஒரு சாங்கை ஸ்பீடாக பாடுற சாங் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜானு வந்து அந்த ஸ்லோவாக பாடுற சாங்குக்கு வந்து எவ்வளோ மெதுவாக டான்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மெதுவாக டான்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிக்கிறோம்பாங்க. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் எடிட்டிங் கொண்டு போகும்போது நான் எடிட்டிங்கில் வந்து அந்த 1xல் இருக்கிற சாங்கை வந்து 0.5ல் இருக்கிற சாங்கை வந்து 1x கொண்டு போயிடுவேன். 1x கொண்டு போயிட்டோன்னே ஜானு டான்ஸ் ஆன வீடியோவும் அதேமாதிரி ஸ்பீடு பண்ணிக்கிறேன். அது எனக்கு எந்த அளவுக்கு ஏற்ற இருக்கோ அதே அளவு ஸ்பீடு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நார்மலாக இருக்கும். அதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து ஸ்பீடாகவும் டான்ஸ் ஆகல. ப்ரெக்னென்சி டயத்தில் எனக்கும் இருக்குது, ஏன்னா இது எங்கள் அப்பா வந்து பிறகுறான்னு சொல்லிட்டு நான் ஆசையோடு இருக்கிறதுனால நானும் அந்த அளவுக்கு எவ்வளோ கேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேர் பண்ணி தான் நான் ஜானுவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஜானு ஒல்லியாக இருக்குன்னு மேக்ஸிமம் நான் ஸ்டார்டிங் நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வசிக்க போதா கூட தான் போய்ட்டுருக்கு. ஸ்கூல் போலையா, நீ ஜானு வந்து ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கா, எல்லோரும் கேட்டதுக்கு ஒரே ரீசன் வந்து அதான் சொல்கிறேன்ல, எல்லாரோட ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ எனக்கு சொட்டை விழுந்துச்சு, என்னோடய பிள்ளைக்கு சொட்டை விழுகும், என்னோடய பேர பிள்ளைக்கு சொட்டை விழுகும் அப்படிங்கிற மாதிரி ஜீன் சம்மந்தப்பட்டதான். அவங்க வீட்டில் எல்லாருமே ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ அந்த இதனால ஜானுமே ஒல்லியாக இருக்காங்க. நான் வந்து ஜானோட அம்மாட்டே கேட்டேன், கால் பண்ணி, என்னம்மா அந்த மாதிரி ஜானு ஒல்லியாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல எல்லாம் கேட்குறாங்கம்மா, என்ன ரீசன்மா, நீங்கள் குழந்தை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுமா சொல்லி எங்கள் அத்தைகிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நானும் வந்து அவங்க இவ்வளோ ஜானு கண்ணை இருக்கணும்னு ஜனார்தனை சொல்லிட்டு, நான் அந்த மாதிரி ஜனாவை பார்க்கும்போதே நானும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் வரைக்கும் ஒல்லியாக தான் தம்பி இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தை பெற்றதுக்கப்புறம் தான் எனக்கு வெயிட் போட்டுச்சு. அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இது நார்மல் தான், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எப்போயுமே வந்து ஃப்ரேமில் பார்த்து ஒருத்தவங்களோட கேரக்டரும் சரி, ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலும் சரி நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. ஆனால் உண்மை வந்து அது இல்லை. ஃப்ரேமுக்கு பின்னாடி வந்து எங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ அந்த இதை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி ஒவ்வொரு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணது நான் தப்பாக சொல்லலை, நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி இருக்கோ அது எண்டே இல்லை. உங்களோட சப்போர்ட் அடுத்து அகைனா வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். சரியா? ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த மாதிரி ரெயினில் விளாக் பேசுகிறது இதான ஃபஸ்ட் டைம். நம்ம இப்போ தான் மழையே வருது. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு. ஸோ ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் இன்றைக்கி தான் மேகமூட்டமாக இருக்குங்க, மழை பெய்யலை. ஐ மீன் 2-3 துளியாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது, மழை இல்லை. ஆனால் இதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அடித்த வெயில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும், எல்லாம் கஷ்டமான வேலைக்கு போகிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நானும் ஒரு டைம் ஒர்க்கு போனேன், ஒரு சில விஷயத்துக்காண்டி ஒர்க் போனப்போ அவ்வளோ ஒரு ஹீட்டில் எப்படா இந்த வேலை பார்க்குறது, பைத்தியமே பிடிக்குதுங்கிற அளவுக்கு ஹீட் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கிளைமேட் ஓகே தான், டன் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு மெயின் ரீசன் கேட்குறீங்க, ஏன் வீட்டிலேயே ஒரே லொக்கேஷன்லேயே வச்சு எடுக்கிறீங்க, வெளியே போய் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எங்கள் மேலே வச்சுக்கிங்களா ஒரு கேர் வச்சுருக்கீங்களா, ஜானு ஸ்பீடாக ஆட விடாதீங்க, இந்த மாதிரி பண்ண விடாதீங்கன்ட்டு. ஸோ அதே ரீசன் தான் என்னோடய அம்மா வந்து என்னென்னா ஸ்ட்ரிக்ட்டு, ஓவர் ஸ்ட்ரிக்ட்டு. என்னை வெளியவே விட மாட்டேங்காங்க, என்னையும் என் ஒய்ஃபையும் வந்து. நான் போயிடுவேன் ஜாலியாக ஜூட் அடிச்சுட்டு அப்படி இப்படி சுற்றிடுவேன். ஜானும் வந்து மருமக மேலே அந்த ஒரு பாசம் இருக்குது. ஸோ அதனால் வெளியே விடலை. வெளியே விட்டு அங்கே எங்கேன்னு பைக்கில் போக வேண்டியது இருக்கும். ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து ட்ராவலிங் பண்ணக்கூடாதுன்ட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணி ஒரு 4 மாதம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் போய் சுற்றுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், நான் வந்து கண்டுக்கல. இந்த டயத்தில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வீட்டில் ஒரு ஊச்சி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. உனக்கு 3 மாதம் முடியும் இப்போ தானே? அப்படியே இருந்தாலும் கூட்டி போக மாட்டேன். 3 மாதம் முடிஞ்சோடனே அடுத்த ஜானு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஊருக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குமே ஊருக்கு போயிட்டு ஜானு மறுபடியும் அங்கே ஒரு 1 மந்த் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் மாதம் எல்லாமே அழகா போட்டு வேறு மாதிரி குழந்தை பார்க்குற வசதியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னாச்சு தெரியுமா, மழை பெருசாக வந்துருச்சுங்க, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அதில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த விளாக் வந்து நல்லாயிருக்கும், ஓரளவு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப நேரம்லாம் இல்லை, லைட்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் வரி பண்ணிக்கிறாங்க.
ஸோ இன்றைக்கி அதே மாதிரி நாளை கழிச்சு மதர்ஸ் டே வருதுமா. ஸோ மதர்ஸ் டே வருது. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, இருக்கிறவங்க எல்லாமே என்னோடய அம்மா தான். ஸோ அம்மா எல்லாத்துக்கும் இனிய மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். ரைட்டா, ஓகேவா? இதை போய் நாங்கள் கீழே மித்ததை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஓகே, சொன்ன மாதிரி தான் மேலே மழை பெய்யும், கீழே இறங்கிட்டோம். என்னோட நீ மட்டும் ட்ரெஸ் மாற்றலாம் நான் மழை பெய்யும் எனக்கு ரூமுக்கு வந்துட்டு ஜானு வரிசைக்கு மேலே ஒரு டான்ஸ் போட்டுட்டு இருந்தாங்களா, மேலே வந்துட்டு அப்படியே மழையில் நினைச்சிட்டு, ஏன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு மழை வந்துருச்சுன்னு சொல்லுவோம், நல்லா நினைச்சிட்டு இருந்தா. அதனால தான் கீழே வந்தோடனே ட்ரெஸ் பண்ணிட்டாங்க. அதான் ரீசன் எடுத்து. ஸோ அதான் ரீசன் என்னன்ட்டு ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். மேபி மறுபடியும் கமெண்ட் வராது நான் நம்புகிறேன். நீ வந்தாலும் அகைன் வேறு எதுனா போட்டு வீடியோ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவு நான் எவ்வளோ சேஃபாக எடுக்க முடியுமோ அவ்வளோ நான் சேஃபாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நாங்கள் அதே மாதிரி மதர்ஸ் டேக்கு வந்து ஒரு பிளான் வச்சுருக்கோம். எப்படிலாம் எங்கள் வீட்டில் இருக்கிற தேவதைங்களுக்குலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஃப்ரெண்டோட பர்த்டே இது. நான் அவன்கிட்ட வந்து கால் பண்ணிட்டு என்ன சொன்னேன்னா, வீடியோ பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பையன் ஒரு 5 கிலோ கேக் வந்து வாங்கி வச்சு வெட்டிட்டு இருந்தான். அந்த 5 கிலோ கேக் வந்து டோட்டல் ஃபுல் வேஸ்ட். ஏன் கேட்டிங்கன்னா, கேக் கட் பண்ண செகண்டே அவன் தலையை பிடிச்சி கேக்கில் அமுக்கிட்டாங்க. ஸோ அமுக்குனதுனால ஒரு 5 கிலோ கேக்கு டோட்டலாக வேஸ்ட்டு. கேக்கெலாம் சும்மா இல்லைன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கேக் எவ்வளோ சொன்ன ஒரு 4000 சம்திங்கில் வந்துருச்சு. ஏதோ குவாலிட்டியாக அது கேக் சும்மா அது நேம் சரியாக தெரில. அவன்கிட்ட நான் அதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்னேன், நீங்கள் ஒரு கேக்கு நீ வேஸ்ட் பண்ண, நிறையா பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, நிறையா விலங்குகளுக்கு சாப்பாடு இல்லாமல் தெரியுது, நீ அதுக்கு எதாவது பண்ணலாமா மச்சான் அப்படின்னு சொன்னேன். மச்சான் நான் இன்னொன்று சொல்லணும்னா ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் சொன்ன செகண்ட்லேயே வந்து நீ என்ன பண்ண அப்படின்னா கால் பண்ணி மச்சான் இந்த மாதிரி சொல்லவுமேமோ அவன் காசு போட்டு விடாமல் மச்சான் நீ வா மச்சான் கிளம்பிலாம் சொன்னான். நான் எதுக்கு இவன் கூப்பிட்றான், சும்மா அது கூப்பிட்றானோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண நினச்சா கிட்டத்தட்ட ஒரு 5000 ரெடி பண்ணிட்டான். 5000 ரெடி பண்ணிட்டு டேரெக்டாக மருதமலை போகிறோம். மருதமலை போயிட்டு சாப்பாடு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு ரோட்டோரமாக ஒரு 10 பேர்த்துக்கிட்ட சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அதுலேயே வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. இதில் ஹாப்பியாக இருந்தாலுமே ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, அந்த கேக் வேஸ்ட் பண்ணலாம். அது ஒரு 4000 ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துக்கோ இல்லை யாரும் இல்லாதவங்களுக்கோ கொடுத்து அதை ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, பிரச்சனை இல்லை. என்னோட பர்த்டேலேருந்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பர்த்டேலும் நான் பிளான் பண்ணதும் ஒன்று அதே தான். இனிமேல் 10 ரூபானாலும் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதை வந்து நம்ம யாருக்காவது ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கேன். ஐடியா நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஸோ இது நல்லதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பிப்ரி சொன்னோம்ல ஜானு ப்ரெக்னென்ட் இருக்காங்க. ஸோ நாங்கள் அப்பயே ஒரு முடிவு பண்ணோம்னா, எங்கள் அம்மாக்காண்டி ஒரு யூடியூப் சேனல் வந்து நாங்கள் ரன் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். அது எங்கள் புள்ள வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிகிட்டு இருக்கேன். அது வெளியில் வந்தோடனே அந்த சேனல் இருக்கணும். அது ஃபுல்லுமே ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதில் வர்ற இன்கம் எடுத்து ஸோ அதுக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு 10K வந்துச்சாலுமே 10Kவால் என்ன பண்ண முடியும், அதில் நம்மளும் பாதி காசு போட்டு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீடியோ போட்டு ரொட்டீனாக வீடியோ போடலாம் சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கும். ஸோ அந்த பிளானிங் சக்ஸஸாக நடக்கணும்னு சொல்லிட்டு நான் சாமி நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நினைக்கிறோம் மாட்டாங்க. இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் சொல்கிறேன், பெல் ஐக்கானை டச் பண்ணி விடுங்க. டாடா, பாய்.